வெல்கம் பேக் டு another வீடியோ மக்களே. இப்போ வந்துட்டு என்ன சீசன் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரம்ஜான் சீசன். ஸோ நம்ம ரம்ஜான் டைம்ல அதுவும் ஹைதராபாத்ல இருந்துட்டு முக்கியமான ஒரு இடத்த வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலன்னா எப்படி? இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்மினார். எஸ், நான் வந்து சார்மினார் தான் வந்துட்டு கிளம்பியிருக்கேன். ஸோ வாங்க டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்க. வேற லெவலில் வைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ரம்ஜான் டைமில். மக்களே, நம்ம வந்து இப்போ வந்து ஆட்டோவில் தான் கிளம்பியிருக்கோம். நைட்டு வந்துட்டு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரம்ஜான் டைம்ன்றதுனால சார்மினார் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் காரோ வண்டியோ கொண்டு போகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. மோரோவர் அங்கே பக்கத்துலேயே வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நிப்பாட்டிடுவாங்க, நீங்கள் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோவில் தான் போய்கிட்டு இருக்கேன். எப்படியும் இங்கேருந்து ஒரு ½ hour வந்துட்டு ஆகும் அங்கே போகிறதுக்கு. நாங்கள் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தெரியுதா நான் ஏன் வந்துட்டு கார்லேயோ பைக்லேயோ வர முடியாதுன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பாருங்க மக்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு. நைட் நேரத்தில் கபாப் அது இதுன்னு சொல்லிட்டு இதான் வந்து பிஸ்தா ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக ஹைதராபாத்தில். என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன்? நம்ம கிட்டத்தட்ட சார்மினார் கிட்ட வந்துட்டோம். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடைகள். இந்த மக்களே இங்கே பாருங்க, வேற லெவல் பண்ணிருக்காங்க. ஃபுல்லு டிராஃபிக்கு. நம்ம வந்து இங்கே இப்படி வச்சிருக்காங்க, நம்ம போகவே முடியாது போலயே அந்த பக்கம். மக்களே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்துட்டு நம்ம ஹைதராபாத்தின் சின்னம். ஹைதராபாத்தோட ஃபேமஸான லொக்காலிட்டியான எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்மினார்ல இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான கூட்டங்க, எக்ஸ்ட்ரீம் ரஷ்ஷு. நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. பட் ஆனால் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளே வந்தோம். சரி, நான் வந்தது உங்களுக்குமே சரி உங்களுக்கு காமிக்கிற ஷாக்கில் நானுமே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்றது வந்து நம்ம அங்கே இருக்கு பாருங்க. சார்மினார், இதுதான் சார்மினார் ஆக்சுவலாக. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்கு. இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு அவ்வளோ கடைகள் இருக்கு. பர்ஃப்யூம் கடை, துணி கடை, அதுக்கப்புறம் வந்துட்டு வளையல் கடை. ஆக்சுவலா ரொம்ப ஃபேமஸ் வந்து சார்மினார் சுத்தி இருக்கிற வளையல் கடை. அவ்வளோ கடைகள் இருக்கு. நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டே பண்ணல மக்கள். பின்னாடியுமே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா மக்கள் வெள்ளமா தான் இருக்கு. அதே மாதிரிதான் முன்னாடியுமே இருக்கு. நானே சீரியஸா வந்துட்டு ஷாக்ல இருக்கேன். என்னடா இது, இப்படி இவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரி. இதுதான் சார்மினார் பக்கத்துல இருக்கிற அந்த மசூதி. எக்ஸ்ட்ரீம் க்ரௌடாக தான் இருக்கு. நம்ம ஆக்சுவலாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சார்மினாரோட பேக் சைடு. அதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பக்கம் போனோம்னா தான் நம்ம ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு வரும். வந்துட்டு போகலாம். இன்னைக்கு நவுறதுக்கே இடம் இல்லைங்க. சார்மினாரை விட ஃபேமஸாக ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இந்த மிலன் ஜூஸ் சென்டர், பயங்கர ஃபேமஸுங்க ஆக்சுவலாக இந்த மிலன் ஜூஸ் சென்டர். அதே மாதிரி இன்னொன்று வந்து நிம்ரா கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. இது வந்து மிலன் ஜூஸ் சென்டர் வந்து பயங்கர ஃபேமஸ். ஆக்சுவலாக என்னன்னா சார்மினாரோட நேராக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும் மிலன் ஜூஸ் சென்டர். பார்த்தீங்கன்னா மிலன் ஜூஸ் சென்டரில் வந்துட்டு இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த எல்லாமே பால், அப்புறமேட்டு அந்த மலாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலாய் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே பயங்கர ஃபேமஸ்.
நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சார்மினார் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மில்லன் ஜூஸ் சென்டரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னென்னா தயிர் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால என்னால் இங்கே வந்து எதுவுமே வாங்கி சாப்பிட முடியல. பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக அது வந்து அந்த மலாய் அந்த அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஐட்டம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எதுக்குன்னா எனக்குமே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இந்த ஒரு நைட்டு 11 மணிக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து கெபாப், இவ்வளோ கெபாப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடியாக தான் வச்சுருக்காங்க. சார்மினாரில் 2 விஷயம் சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்துட்டு அந்த மில்லன் ஜூஸ் சென்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்கு பாருங்கள் நிம்ரா கெஃபே. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து டீ, அதுக்கப்புறம் வந்துட்டு சாயின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயும் வந்துட்டு பிஸ்கெட்னால் அந்த குக்கீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க அங்கே போயிட்டு ஒரு சாய் சாப்பிட்டு பார்ப்போம். வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தேடி வந்த சார்மினார். வாங்க போயிட்டு ஒரு டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அப்படியே இங்கே சார்மினார் தெரியுதா? ஸோ இதுக்கு அப்படியே ரைட் சைடில் தான் வந்து நிம்ரா கேஃபே இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் கூட்டத்தை. எல்லாமே அந்த முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ஸ் ரொம்ப பழசு. டீ தான், எதுவுமே கிடையாது, வெறும் சாய். வந்து பெரிய பெரிய குண்டா உங்களுக்கு தெரியுதானே தெரியல, அங்கே பாருங்க. அதில் தான் வந்து சாய் வெச்சுக்கிட்டே இருக்கும். அதுல இருந்து ரெடியான உடனே டக்கு டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே கப் வச்சு ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து டீ வாங்கியாச்சு. மஸ்காபன் ஒரு டீ வாங்கிங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஒரு மஸ்காபன்னு, இது வந்து ஒரு டீ வந்து 25 ரூபா, அது 40 ரூபா. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. டீ ரொம்ப நார்மல் டீங்க. என்ன இதில் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நார்மலாக நம்ம ஊரில் டீ கடையில் டீ குடிப்பாங்கல்ல, அவ்வளோதான். அந்த இஞ்சி டீ கூட கிடையாது, ரொம்ப நார்மல் டீ, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு போய் மக்கள் இதுக்கு இவ்வளோ டைப் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் யாராச்சும் வந்துட்டு இந்த நிம்ரா கஃபேல வந்துட்டு டீ சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே எப்படி இருக்குன்னு. இது வந்து மஸ்கா பன். இது என்னென்னா ஒரு லேயர் ஆட்டம் இருக்குது, ஒரு லேயர் இருக்குது. பன் வந்து சாஃப்டாக இருக்குது, நடுவில் வந்து க்ரீம் மாதிரி வச்சுருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது பன்னு. நடுவில் அந்த மலாயா என்ன க்ரீமா என்னன்னு தெரியல, ரொம்ப சுகரியாலாம் இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு நிம்ரா கேஃபேல வந்துட்டு ஒரு டீ மஸ்கா பன் சாப்பிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லைங்க, நார்மலான ஒரு டீ கடை, அவ்வளோதான். அதுக்கு போய் ஏன் அவ்வளோ ஹைப்புன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் வாங்க அப்படியே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மெஜஸ்டிக்.
ஓகே மக்களே, நம்ம கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இருந்து ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வெளியே வந்தாச்சு. வேற லெவல் கூட்டங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரம்ஜான் அப்போ வந்துட்டு லைட்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி ரொம்ப லேட் நைட் ஆனதுனால லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட் வந்து லைட்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன் நான் சில வீடியோஸில். என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். உள்ளெல்லாம் போக முடியாது, பிகாஸ் அது வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கு. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் அலௌடுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே அலௌடு இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வெளியே இருக்கிற கடைகள் தான் நம்ம வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெளியே இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா ஹைதராபாத்துக்கு வந்து இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பிரியாணி. நம்ம சென்னையில் கூட இப்போ வந்துருச்சு. நானும் அங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்த ஹைப்புக்கு ஏற்ற லெவலில் குவாலிட்டி இருக்காங்க கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சத்தியமாக மட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எதுக்கு இவ்வளோ வந்துட்டு ஹைப்புன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த சைடை விட இந்த சைடு பெட்டராக இருக்குங்க. அப்பா கொஞ்சமாக நிற்கிறதுக்காச்சும் இடம் இருக்கு. அந்த சைடு நிற்க கூட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் இங்கே என்ன தெரியுமா, நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியன்ஸ் வந்து வி ஷுட் பி வெரி ப்ரவுட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைதராபாத், அதாவது நம்ம ஓல்டு ஹைதராபாத்தில் இருக்கோம். ஓல்டு ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்மினார் இருக்கு இல்லையா, இந்த சார்மினாருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்து கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது சார்மினாரா, இந்த சார்மினாருக்கு பக்கத்துலேயே இங்கே தெரியுறவங்க ஜூம் பண்ணுற பாருங்க. இது வந்து பாக்யலட்சுமி டெம்பிள். இதுவுமே பயங்கர ரொம்ப ஃபேமஸான வந்துட்டு டெம்பிள். ஆக்சுவலாக சார்மினாருக்கு பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இங்கேயுமே ஆக்சுவலாக விசிட் பண்ணலாம். இதுதான் இந்த பாக்யலட்சுமி டெம்பிள். மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுவுமே திறந்தா இருக்கும். இது பூஜைகள் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட வந்துட்டு இதில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இவ்வளோ கடை இருக்குல்ல. ஸோ இங்கே இவ்வளோ கடையில் நீங்கள்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற ரேட்டு வேறு, நீங்கள் வந்துட்டு அடித்து பேசி வாங்கலாம். எந்த கடைனாலும் பார்கின் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அடித்து பேசி வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள், சார்மினார் வந்து இங்கே இருக்கா. நான் உங்கள் அந்த சைடு வந்து பாக்யலட்சுமி டெம்பிள் காமிச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெயின் டெம்பிள் மாதிரி தெரியுது, அதுவுமே இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே எப்படின்னா மக்கள் வந்துட்டு ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே வந்து ரொம்ப இணக்கமாக வாழ்கிறாங்க இந்த ஏரியாவில். தவறெல்லாம் வந்துருக்கு முன்னாடிலாம். பட் ஆனால் இப்போ வந்து அந்த லெவலில் எதுவுமே இல்லை. ரொம்ப வந்து மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, உங்களுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரம்ஜான் டைமில் சார்மினார் எப்படி இருக்கும், அந்த ஏரியா எப்படி இருக்கும் சுற்றி அப்படின்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு ஒன்ஸாச்சும் வந்துட்டு இங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எனக்கே வந்துட்டு இது பயங்கரமான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, நான் வந்து vlog எடுக்கிற சாக்கில் நானுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ ஒரு வைபில் வந்துட்டு நான் வந்துட்டு சார்மினார் சைடு வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே பார்த்துருக்கேன்.
ஸோ நீங்கள் கண்டிப்பான ஒரு ஒர்த்தான விசிட்டு தான். கண்டிப்பாக வாங்க. நீங்களும் வந்து ஹைதராபாத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரம்ஜான் டைமில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள்.